வணக்கம் உறவுகளே. இந்த நாள் நல்ல நாள் அமையட்டும். கனடாவில் ஒரு துறையினர் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட போயினோம். 23 மே 2025 நள்ளிரவோட ஸ்ட்ரைக்கில் ஈடுபட போயினோம். அரசுக்கு எதிராக சில கோரிக்கைகளை முன்வைத்து. அந்த துறை எதுவென்றால் தபால் துறை, அதாவது கனடா போஸ்ட் எனப்படுகின்ற தபால் துறை. கனடாவினுடைய பிரதான தபால் துறையினர் 55,000 ஊழியர்கள் உத்தியோகர்கள் உள்ளடங்களாக ஊழியர்கள் கனடா முழுவதுமாக வேலையாற்றி கொண்டிருக்கின்றார்கள் கனடா போஸ்டில். இவர்கள் வெள்ளிக்கிழமை 23 மே 2025 நள்ளிரவு 12 மணியோட தங்களுடைய ஸ்ட்ரைக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணினோம், அமுல்படுத்தினோம். பிரதானமாக 2 வாரங்களுக்கு இது நீடிப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பல்வேறு கோரிக்கைகளை உள்ளடக்கி, அதாவது அவர்களுடைய சம்பள பிரச்சனை உண்டு. அதை விட அவர்களுடைய அந்த கனடா போஸ்ட்டை ஒரு டெக்னாலஜி வைஸாக ஒழுங்கமைக்கிற பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு இருக்கிற லேபர் ஷார்ட்டேஜ் சம்பந்தமானது விடயங்கள், லீவுகள், அவர்களுடைய லீவுகள் சம்பந்தமாகவும், அவர்களுடைய பென்ஷன் அலவுன்ஸ் சம்பந்தமாகவும், அடுத்தது அவர்களுடைய வாழ்க்கை செலவு, அதாவது வாழ்க்கை படி செலவுன்னு தமிழில் சொல்கிறது லிவிங் காஸ்ட் அலவுன்ஸ், அதுகளை கேட்டும். அடுத்தது பேர்டினிட்டி அலவுன்ஸ், சிலது இந்த கருக்குழல் சம்பந்தமான சில விடயங்களை உள்ளடக்கி இருக்கணும். அதை விட இந்த வார இறுதி நாட்களில் நடக்கிற வேலை திட்டங்கள், அதற்குரிய பணியாளர் பற்றாக்குறைகள், அதை விட மெடிக்கல் அலவுன்ஸ், அதை விட ஒரு செப்பரேட்டான லீவுகள், அவர்களுடைய சில டிமாண்டுகளை சில பேர் விமர்சிக்கிறார்கள். அதில் பற்றி பார்ப்போம். பிறகு அப்படியான அடிப்படை கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் ஸ்ட்ரைக்கில் பணி புறக்கணிப்பில் ஈடுபட போகின்றார்கள். கனடாவின் நாடளாவிய ரீதியில் இருக்கிற 55,000 கனடா போஸ்ட் ஊழியர்கள் இந்த பணிப்புற பகிஷ்கரிப்பில் ஈடுபட இருக்கிறார். இதுக்கு சில காரணங்களையும் சொல்லினோம். முதல் வைக்கப்பட்ட கோரிக்கைகளை அரசுகள் செவிசாய்க்கவில்லை என்ற கோரிக்கையை முன்வைக்கினோம். அதை விட 2018 ஆண்டில் இருந்து 3 பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கும் அதிகமான இழப்புகள் கனடா போஸ்ட்டுக்கு ஏற்பட்டதாகவும், ஊழியர்களுக்கு இருக்கிற குறைபாடுகள், அந்த கனடா போஸ்டின் அந்த ரெகுலேஷனை கட்டிய நவீன முறையில் கட்டியமைக்காமை போன்ற குறைபாடுகளும் காணப்படுவதாக காட்டியிருக்கிறார்கள். கனடா போஸ்ட்டை நாங்கள் பார்த்தோம் என்றால் இது ஒரு வருடத்துக்கு 200 மில்லியன் பார்சலை ஹேண்டில் பண்ணுது. நாடளாவிய ரீதியில் உலக தொடரில் இருக்கிற 200 மில்லியன் பார்சலை ஹேண்டில் பண்ணுது டெலிவரி பண்ணுறதுல. அதை விட 2 பில்லியன் தொகையான லெட்டர்ஸ் கடிதங்களையும் பரிமாற்றம், அதை டெலிவரி பண்ணுறதுல, வாங்குறதுல ஈடுபடுது. ஆகவே இந்த பெரிய வலையமைப்பில் 55,000 ஊழியர்கள் பணியாற்றுகிறார்கள். அவர்களுடைய குறைபாடுகளை அவர்கள் நிவர்த்தி செய்ய வேண்டி அரசாங்கத்துக்கு கோரிக்கை விட்டு இந்த 2 வாரமான பகிஷ்கரிப்பில் ஈடுபட போகினார். இதை விட இன்னும் ஒன்று, இந்த கோரிக்கைகள் நிறைவு செய்யப்படாத பட்சத்தில் வெகு சீக்கிரத்தில் சிலது 6 மாதத்துக்கும் தொடர்ச்சியான போராட்டங்களை அறிவிப்பதாக கூட சில கருத்துக்கள் தெரிவிக்கின்றன. ஆகவே வெள்ளிக்கிழமை 23 மே 2025 கனடா போஸ்ட் முடங்கும். ஆகவே அந்த சில கடிதங்கள் மூலமாக இந்த உறவுகளுக்கு சொல்ல வேண்டியது, இந்த கடிதங்கள் மூலமாக உங்களுடைய முக்கியமான தொடர்பாடல்கள் கிடைக்கப்பெறாமல் போகலாம், தடைப்படலாம். ஆகவே அதை எதிர்பார்க்காதீர்கள். உங்களுடைய இமெயில்களை செக் பண்ண வேணும் கட்டாயம். ஒரு இப்படியான இடர்நிலைகளை அவர்கள் உங்களுக்கு தேவையான சில முக்கிய நடவடிக்கைகள், அதாவது இந்த பிஆருக்கு அப்ளை பண்ணி போட்டிருக்கிறார்கள், அடுத்து ஒரு இமிக்ரேஷன் சம்பந்தமான தகவல்களை காத்திருக்கிறார்கள், அடுத்தது ஒரு வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணி போட்டிருக்கிறார்கள், அல்லது ஒரு முக்கியமான கம்பெனியில் உங்களோட லீகல் விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறார்கள். போஸ்டில் தான் வெறுமண்டு நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தால் அது முடங்கி இருக்கும் சிலது. ஆகவே நீங்கள் உங்களுடைய இதை இமெயிலுக்குள்ளால் அவதானித்து கொண்டுருங்க. அதை விட சில பேர் முக்கிய ஆவணங்களை புறநாடுகள்லேருந்து, தாய்நாடுகள்லேருந்து எடுக்க பாசல் அனுப்பியிருப்பீங்கள். இப்போ இதுகள் தாமதமாகலாம். ஆகவே நீங்கள் முன்கூட்டியே அல்லது இருப்பவர்கள் தாமதம் ஆகிவிடும் என்று உணர்ந்தால் ப்ரைவேட் பார்சல் சர்வீஸுக்களால் அனுப்பலாம், அல்லது இமெயிலுக்களால் ஸ்கேன் பண்ணி முன்கூட்டியே பெற்றுக்கொள்ளுங்கள். இதையும் நீங்கள் முன்கூட்டிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேணும். பார்ப்போம் இந்த விடயம் எவ்வாறான தூரம் போகுது, அரசு இவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மேலதிக புதிய தகவல்களினூடாகவும் இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.